மை டியர் மோஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆசி பாட்காஸ்டை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே நாம் முதலாவதாக சலிப்பு எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே சலிப்பு ஏற்படுவதற்கு காரணம் சேச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணிகளிலே ஒன்று, ஜேகே அடிக்கடி சொல்வார், டு நாட் கம்பேர் வித் அதர்ஸ் அப்படிம்பார். கம்பேரிசன் என்பது நமக்கு வாழ்க்கையில் ஒரு வித சலிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. அது மாதிரி நான் இல்லையே, இது மாதிரி இல்லையே, இது எனக்கு கிடைக்கலையே என்ற ஒரு அங்கலாய்ப்பு ஏற்படுகிறது நமக்கு. முதலாவதாக நம்மிடத்திலே என்ன இருக்கிறது என்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சியும் மனநிறையும் பெற வேண்டும். முதல்ல நமக்கு உடல் கிடைச்சிருக்கு, அந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதற்கு பிறகு நம்முடைய சிந்தனையை செழிப்படைய, நமக்குள்ள வளர்ச்சி அடைவதற்கு, நாம் உள்ளுக்குள்ளே செழுமை பெறுவதற்கு நாம் நல்ல நூல்களோடு தொடர்பு கொள்ளணும், நல்ல மனிதர்களோடு பழக தெரியணும். நமக்கு இதையெல்லாம் வளர்த்து கொண்டே வருகின்ற போது நமக்கு என்ன அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் என்று பார்க்கும்போது நம்ம ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு வரும். அப்போ சலிப்பு ஏற்படாது. சலிப்பு ஏற்படுவதற்கு காரணம் நம்ம முதல்ல ஒப்பிட்டு பார்க்கிறத நிறுத்தணும். அதற்கு பிறகு ஒத்தும் உதவியும் வாழ்வது எப்படி என்பதை புரிந்து கொள்ளணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்முடைய கரத்தை நீட்டணும், அன்பு கரத்தை. நம்ம இந்த உடலை வைத்து கொண்டு உலகத்திற்கு உதவ முடியுமா? அறிவால் உதவ முடியுமா? பொருளால் உதவ முடியுமா? எதை செய்து உதவ முடியும்? இந்த அதிகாலையில் ஒருத்தரை சந்திக்கிறோம், அப்போ ஒரு புன்முறுவலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படும். நாம் கடுமையான முறையில் நம்முடைய முகபாவங்களை வைத்து கொண்டு இருக்கின்ற போது நமக்கு அது நமக்கும் கெடுதலை ஏற்படுத்துது, நம்ம சார்ந்தவர்களுக்கும் அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் என்று பார்க்கும்போது, அவ்வப்போது மௌனத்தில் இருந்து நம்முடைய குணாதிசயங்கள் நல்ல முறையில் மாறுறதுக்கு நம்ம சைலன்ஸில் இருந்து பழகணும். அருணகிரி வாழ்க்கையில் மிகப்பெரிய காம குரோதத்திலே இருந்தார். அதற்கு பிறகு தற்கொலை முயற்சி என்று வரும்போது அப்படியே அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதால் பிரபஞ்ச சக்தி ஏதோ அப்படியே பிடிச்சிருச்சு அவரை. முருகர் காப்பாற்றினார்னு சொல்லுவாங்க. அவருக்கு கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், சும்மா இரு சொல்லற அப்படின்னார். அப்படியே அதுக்கப்புறம் ஸ்டில்லாக உட்காந்தார். நம்மளும் ஸ்டில்னஸை நம்ம வளர்த்துக்கணும். அப்படி ஸ்டில்னஸை வளர்த்துக்கணும். அப்படி தான் தாய்மான சுவாமிகளுக்கு திருச்சி மலைக்கோட்டையிலேருந்து இறங்கும்போது பெரிய அவர் அரசருக்கே ஆலோசகராக இருந்தார், ஃபைனான்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு மௌன குருவோட சந்திப்பு ஏற்பட்டுச்சு. அந்த மௌன குரு கண் மூலமாக பார்த்தாரு. அவருக்கு அப்புறம் தியானத்தில் போயிருச்சு மைண்டு. தினம் இந்த ஆகம விதிப்படி என்னென்னலாம் அவருக்கு செய்யணும்னு தோணுச்சோ, பூக்களை பறிக்கிறது, அலங்காரம் பண்ணி ஜோடனை பண்ணி அந்த திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலில் போய் பண்ணுற வழிபாடெல்லாம் அப்படியே ஒரு பொருளற்ற விஷயமாக இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்ததாக தோணுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சைலன்ஸில் போகிறாரு. இப்படி நம்ம இந்த ஸ்டில்னஸில் ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படும். இது போதி தர்மாவுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது. போதி தர்மர் என்பவர் சீன தேசத்து மக்கள் தெய்வமாக கொண்டாடக்கூடிய ஒருத்தர். ஷாவ்லின் டெம்பிள் உருவாகிறதுக்கு காரணம், காஞ்சிபுரத்தில் அரச குடும்பத்தில் பிறந்தவர். போதி தர்மர் அங்கே போய் ரொம்ப ஃபேமஸ் ஆகும்போது மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ரொம்ப பெரிய ஆள் ஒருத்தர், மன்னர் வு. அவர் அவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், புத்த மடாலயங்கள்லாம் உருவாகிறதுக்கு காரணம் 1-2 இல்லை, 7000 கோயில்களை உருவாக்குனவர். அந்த புத்த மடாலயங்கள்லாம் உருவாகிருக்கு. நிறைய துறவிகளுக்கு அன்னதானம் அது இது தொடர்ந்து பெரிய லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்ன நினச்சிக்கிறாரு, அதுவே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் ஏதோ சாதிச்சுதான் நினச்சி இதை போதி தர்மரை சந்திக்கும்போது சொல்கிறாரு, இதுக்கு எனக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அடுத்த மறுவாழ்வில் பாடியை விட்டுட்டு போகும்போது, இதுக்கு தனிப்பட்ட முறையில் அவார்டு ரிவார்டெல்லாம் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ போதி தர்மர் சொல்கிறாரு, எதுவும் கிடையாது, அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, உனக்கு எந்த அவார்டும் கிடையாது, ரிவார்டும் எதுவும் கிடையாது.
அதை வந்து அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இத்தனை 1000 கோயில்களை கட்டியிருக்கேனே, இவ்வளோ பேருக்கு தினமும் அன்னதானம் நடக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு இது நடந்துதானே ஆகணும், இதுக்கு ஏதாவது உலகத்தில் மறுவாழ்வில் ஏதாவது ஒரு நன்மை கிடைத்து தானே ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, வந்துட்டு அந்த ஷேட்டர் பண்ணுறதுக்காக நம்ம சில செயலை செஞ்சு நம்ம ஆணவத்துக்கு வந்துட்டு சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்போம். உதாரணமாக நம்ம விரதம்னு சொல்லுவோம். விரதம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு கொடுக்கணுன்றதுக்காக அந்த விரதம் முடிச்சுட்டு இன்னொரு விரதம்னு சொல்லுவோம். அந்த விரதம் முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு மௌனம்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆணவத்துக்கு நம்ம போடுற தீனி இது. இந்த மாதிரி இதை வந்து போதி தர்மர் பார்த்த உடனே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டார். பார்த்த உடனே கணிச்சிட்டார் இவருக்குள்ளே என்ன பாதிப்புன்ட்டு. அவர் சொன்னார், இதுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு நீ கேட்குற, புத்திசத்தில் சொல்லுவாங்க, நரகத்தில் முதல் நிலை, 2வது நிலை, கடைசி இது 7வது நரகம்னு சொல்லுவாங்க. உனக்கு 7வது நரகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். 7வது, ஐயோ நல்லது கிடைக்கலன்னா பரவாயில்ல, எதுக்கு 7வது நரகம் கிடைக்கும்? அப்புறம் இது மாதிரி பணிவோடு கேட்கும்போது, ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் நீ வந்துட்டு புத்தா சொன்னாரா இந்த மாதிரி அப்படின்னு கேட்குறாரு. கௌதம புத்தர் எப்பாவது சொல்லியிருக்காரா இந்த மாதிரி செஞ்சால் நீங்கள் வந்துட்டு இது இத்தனாவது இதுக்கு சொர்க்கத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு ரிவார்டெலாம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காரா? நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு செஞ்சதுக்கு விளைவு தவறான விளைவு தான் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, அவர் இறங்கி வந்து பணிவோடு சொல்கிறாரு, என்னுடைய மனம் ஒரு நிலையில் இல்லை, என்னுடைய மனம் வந்துட்டு ஒரே தான் வந்துட்டு கட்டுக்கடங்காமல் அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை எப்படி சரி பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நாளைக்கு காலையில் அந்த மலைக்கு, இந்த மலையில் நான் இருப்பேன், நீ வந்து பரிவாரங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது, தனியாக வா, 3:30லேருந்து 4 மணிக்கு நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், அந்த டைமில் வந்து சேரு அதிகாலையில் அப்படின்றார். இவருக்கு அவருடைய கண்கள், தீட்சணியமான பார்வை, அந்த அர்த்த புஷ்டி நிறைந்த வார்த்தைகள், இதுவரை யாரும் அவர்கிட்ட அப்படி பேசுனதில்லை, அந்த மாதிரி ஒரு இதை வந்துட்டு ஃபோர்ஸாக பேசுனதில்லை. இந்த வேர்டில் பியர்சிங் இருக்குது, பார்வையில். ஆனால் நைட்லாம் தூக்கமே வரல அவருக்கு. அதிகாலையில் வந்துருன்னு சொன்னார். நேர்மையான மனிதராக தெரிகிறாரு. ஆனால் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாரோ, யாரையும் கூட்டிகிட்டு வரக்கூடாது, நீ தனியாக மேலே நடந்து வரணும் அப்படின்னு சொல்கிறார். அதிகாலையில் போயிட்டு அவர் கையில் எப்போவும் ஒரு தடி மாதிரி வச்சுருப்பார், எடுத்து நம்மளை ஓங்கி இது அடிச்சிடுவாரோ அப்படின்னு நினைக்கிறார். உன் மனசை வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு வந்து நைட்லாம் தூக்கம் வரல, ஆனாலும் ஏதோ ஒரு இது இருக்குது, அவரை ஒரு நேர்மையான முறையில் அவர் இருக்கார் அப்படின்னு தோணுது. அதனால் இதை மிஸ் பண்ண வேண்டான்ட்டு போகிறாரு. அவர் நின்றுக்கிட்டே இருக்கார் மலை மேலே. அப்புறம் அந்த குகைக்குள்ள உட்கார சொல்கிறார், உன் மைண்டை நீ வந்துட்டு பாரு, பார்த்துட்டு என்னை கூப்பிடு, ஓங்கி அடித்து நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு பயந்துக்கிட்டே போய் உட்கார்றார். உன் மைண்டு வந்து வெளியே வரும்போது சொல்லு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அப்படியே உள்ளே போய் உட்கார்ந்த உடனே அப்படியே காம் ஆயிடுது. அதுக்குள்ளே போய் உட்கார்ந்தோடனே இவர் ஒரு மாஸ்டருடைய பெரிய ஒரு ஞான சூரியன் அல்லவா போதி தர்மர். அப்படியே மைண்டு இதுவரையும் இல்லாத ஒரு அமைதி ஏற்படுது. தாட்டுன்னு தனியாக ஒன்று வரல, அப்படியே உட்கார்ந்துருக்காரு. பொழுது புலர்கிறது. அதற்கு பிறகு மாலை வேளை வருகிறது, இரவு வருகிறது. அப்படியே கண்ணீர் வருது அவருக்கு. நான்னு ஒன்று கிடையாது, தாட்னு ஒன்று கிடையாது, எல்லாம் மாய வலையில் நம்ம சிக்கிக்கிட்டு இருந்தோம், அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இவ்வளோ நாள் வந்துட்டு நான் அப்போ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எல்லாம் டிஸப்பியர் ஆகிப்போச்சு. நோ மைண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டார். ஸ்டில்லாகிடுச்சு. ஸ்டில்லாக ஆன உடனே அவர் வந்து இந்த எங்கே உன் மனம், நானும் பார்க்கணும், அதை வந்துட்டு காமி அந்த மனதை அப்படின்றாரு. அவர் கீழே விழுந்து அப்படியே கண்ணீர் சிந்த அப்படியே பண்ணுறார், விழுந்து வணங்குறார். நான் வந்து சந்தேகத்திலே வந்தேன் உங்ககிட்ட வரும்போது, நீங்கள் ஏதோ பண்ணிடுவீங்களோன்னு பயத்தில் வந்தேன், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மைண்டுன்னு இந்த உள்ளே வந்தோடனே நிசப்தமாக ஆகிப்போச்சு எல்லாமே. மனம்னு ஒன்று கிடையவே கிடையாது. பொய்யான விஷயத்த மாயை தான் வந்துட்டு இந்த மனம்னு ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லி கீழே விழுந்து வணங்குறாரு. என்னை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய இதெல்லாம் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் நீங்கள் என் கூட இருங்க, அரண்மனையில் நீங்கள் வந்து தங்குங்கன்னு சொல்கிறாரு. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து ஒரு பிரவாகம், ஒரு இது வந்து சின்ன ஒரு ஓடை மாதிரி நீர் கிடையாது, இது காட்டாற்று வெள்ளம் மாதிரி என்னை வந்து ஒரு சக்தி இழுக்கும், அது வந்து நான் போய்கிட்டே இருப்பேன்,
நீ போ, நீ உன் கடமையெல்லாம் நீ செய், இனிமேல் கரெக்டாக இருக்கும் நீ செய்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி மன்னர் வாழ்த்தி அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அடிக்கடி அந்த ஸ்டில்னஸ் ஏற்பட்டு அவர் ஒரு பெரிய மாஸ்டர் ஆகிறாரு. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, வாழ்க்கையிலே சலிப்பு ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது கட்டுக்கடங்காத எண்ணங்கள் தான் காரணம். ஒரு அரசனுக்கே அமைதி கிடைக்கல, அவன் பல ஆயிரம் கோயிலை கட்டினா கூட அவனுக்கு அமைதி கிடைக்கல, நிம்மதி கிடைக்கல. அந்த நிம்மதி என்பது என்ன என்று பார்க்கும்போது, மதியானது நிற்கும்போது, ஸ்டில்னஸ் ஏற்படும் போது, மனமானது ஒரு ஸ்டில்னஸ் ஏற்படும் போது நம்ம அறிவு உச்சநிலை அடையும். நிறைவேற்று நிலையை, அமைதியை, மகிழ்ச்சியை நம்ம அதுக்கப்புறம் வெளியே தேட மாட்டோம். வெளியே தேடிக்கிட்டு நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது, மற்றவர்கள் மீது குறை கண்டுபிடிப்பது, அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு பெரியவங்க எதனால் சொன்னாங்க, வாழ்க்கையில் அந்த பேரின்போன்றது என்னன்றது புரிய ஆரம்பிக்கும். நாமளாக நம்மளை செல்ஃப் டார்ச்சர் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளாக நம்ம தப்பான உணர்வுகளை ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கோம். இதிலிருந்து நம்ம விடுபடும் போது வாழ்க்கையில் சலிப்பு என்பது, விரக்தி என்பது, கவலை என்பது நம்முடைய டிக்ஷனரியிலேருந்து நம்ம எடுத்துருவோம். அது இன்பம் தான் எஞ்சி இருக்கும். எவர்லாஸ்டிங் ஜாயை நம்ம டேஸ்ட் பண்ணுற தகுதி நமக்கு வந்துவிடும். அந்த எவர்லாஸ்டிங் ஜாயை கொடுக்கறதுக்கு இயற்கை தயாராக இருக்கிறது. we must be a deserving person. நம்ம அதற்கான தகுதியை நாம் வளர்த்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு, கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் பெருவாழ்வு நீங்கள் வாழ்வதற்கு இறைவனுடைய அருளும் குருவருளும் துணை புரிய வேண்டும். யூனிவர்ஸுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளர்த்து. RC Podcast by MS Ravishankar Raja.